அனைத்து சாப்பாட்டு பிரிவுகளுக்கும் அனைத்து சாப்பாட்டு ராமர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து மிளகாய் கறி நானே செஞ்சேன். 1 2 3 4 5 6 7 8 தட்டு மிளகாய் கறி. 1 2 தட்டு வந்து மிளகாய் கோழி, மிளகாய் மட்டன், கோழி, மிளகாய் ஆடு, மொத்தம் 10 தட்டு இருக்குது. சாப்பாடு வரை எவ்வளோ இருக்குது? மிளகாய் சிக்கனும் மிளகாய் நாட்டுக்கோழியும் மிளகாய் மட்டனும் இன்னைக்கு ஏகப்பட்டது வச்சுக்கிறது. திணறடிக்கணும் முடிவு பண்ணிட்டு இருக்குது. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்றேன். 5 4 3 2 1 நீயே ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றேன், எல்லாம் கொட்டிக்கிறதுல தட்டுல சின்ன தட்டுல பெரிய தட்டு தான். மேல கோழி மட்டும் கொட்டிடுறேன். டேஸ்ட் சூப்பரா இருக்குது. நானே தான் செஞ்சேன். அதாவது வெறும் காஞ்ச மிளகா விதை எடுத்துட்டு வெங்காயம் அவ்வளோதான், மிளகு தான், அவ்வளோதான். உப்பு, எண்ணெய், டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நான் மிளகாயெல்லாம் பொரிக்கவும் மிளகாய் கலைஞ்சா இருக்குது. கரைஞ்சிருக்கோம். அதுக்கு 1.5 நிமிஷம் ஆச்சு. எடுத்து கொட்டுறதுக்கு 1 நிமிஷம் ஆகிடுச்சியா? யார் இருந்தாலும் ஈஸியாக சீக்கிரமாக செய்யலாம். அது கோழி அரிசி வெட்டி ஆண்டுக்கிட்டு மிளகாய் உடிச்சு போட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு வணக்கி அப்படியே கறி போட்டு மறக்க வேண்டியதான். இருக்கு அடுத்து ஏகப்பட்ட மிளகா இருக்குதுன்னா பொறுக்கல்னா வயிறு எரிச்சல் எடுத்துருவோம். சரியான மிளகாய் அள்ளி கொட்டணும். நல்லா இது மிளகாய் நல்லா வந்துருச்சு. வந்துருச்சு. எனக்கு நாட்டுக்கோழினால கொஞ்சம் அந்த கெட்டி மட்டும் இருக்குது. ஆனால் வந்துருச்சு. எத்தனை கோழி லிக்கு லிக்கா வந்துகிட்டே இருக்குது. இன்னும் லிக்கு 2 கோழி. இதெல்லாம் நான் வந்து இயற்கையாக ரியலாக சாப்பிட்றது, ஏமாற்றத்துக்காக சாப்பிட்றதில்ல. இதெல்லாம் அப்படியே இருக்கும். இது மாயமெல்லாம் மறையாது. சாப்பிட சாப்பிட தான் மறையாது. இந்த மிளகா தான் பொறுக்கிறதுக்கு லேட் ஆகுது. மிளகா அப்படி தூள் தூளா செம்மக்காரம் ஏறுது மிளகா.
இல்லை தக்காளி மாதிரி நறுக்கி போச்சு மிளகா பூரா. கருங்கோழியா? நார்மல் கோழி தான் அது. நாட்டு கோழிக்கான கருப்பாக இருக்குது. வெடக்கோழி எனக்கு மிளகாலாம் அப்படியே சட்னி மாதிரி ஆகிடும், கரைஞ்சி கிரேவி ஆகிடும். அதனால தான் வந்து விதை போடுறதில்ல. விதை போட்டால் செய்ய முடியாது வாயில். இது ஒரு 2 தட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 3ஆவது தட்டுலேருந்து காரம் தெரிய ஆரம்பிச்சிடும். காரம் ஏற ஆரம்பிச்சிடும் நல்லா. எத்தனை சாப்பிட்டேன்? தட்டு 3 தட்டு குடிப்பீங்க. 3 இல்லை, அதிகமாக இருக்கும். 5 6 தட்டு குடிப்பீங்க. 5 தட்டு குடித்தேன். 6 தட்டு. முன்ன கம்மியாக இருந்து இப்போ அப்படி ரெடியாக இருந்து நல்ல காரம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. அந்த தட்டு தீமில்ல கறி லேட் ஆகும். தயிர் எடுக்க. தயிரா? அதான் தயிர் வருங்கிறாங்களே. இந்த காரத்துக்கு குடிச்சிக்கிங்க. கறி உண்மையிலேயே சூப்பர் காரம். பயங்கர ஸ்பைசி தான். இந்த கொரியன் ஸ்பைசின்னு சொல்றாங்க. நான் சும்மா ஒரு விஷயம் நினைக்கல. தண்ணி பிடிக்கல. தண்ணி பிடிச்சா காரம் அதிகமாக தெரியும். தயிர் எடுத்துக்கிங்க தெரியாது. இங்கே வச்சுருங்க, முன்னாடி வச்சுருங்க. எலும்பு படத்துக்கு என்ன கருப்பு கருக்கா தீஞ்சு போச்சு. இதில் முன்னே மிளகா பொரிக்கிறார். மிளகா அப்படியே பேஸ்ட் ஆகிப்போச்சு. இதுக்கே 5 நிமிஷம் ஆகிப்போச்சு இருக்குது. லெக் இந்த கால்லாம் வந்து போடக்கூடாது. ருசிக்கு அது போட மொத்தமாக தோல். அதான் இது போட்டால் ருசி நிறைய வருது. மக்களே நீங்கள் பார்த்துங்க. இதை காலில் உள்ளே போட்டு சமைச்சு அப்புறம் எடுத்து போட்டுருங்க. டேஸ்ட் நிறைய வரும்.
வெங்காயமே காணாம இவ்வளோ வெங்காயம் போட்டேன், இவ்வளோ வெங்காயம் போட்டேன். இந்த கறி தான் ருசி வராது. இது நல்லா இல்லை ஆட்டுக்கறி. இது சாப்பிட்டா சுத்தமாக எதுவுமே இருக்காது, டேஸ்ட் வராது. இது ரொம்ப செமையா. இது மிளகா போட்டு மிளகா கறி எப்பயுமே நல்லா தான் இருக்கும். கோழி முடிச்சாச்சு. ஆடு தலை தலை சாப்பிட்ற எலும்பு தான். 21 நிமிஷம் ஆச்சு 8 தட்டுக்கு. ஏற்கனவே வெறும் 10 தட்டு மட்டும் சிந்தாமணி சிக்கன் மட்டும் சாப்பிட்றதுக்கு 30 நிமிஷம் ஆச்சு. ஆஹா, இது நட்சத்திரம் இதெல்லாம் தட்டில் இல்லை, தட்டில் எப்படி வச்சு கறி மட்டும் எடுத்து சாப்பிட்டேன். அதான் இதில் வந்து நான் என்ன பண்ணேன், இருக்கிற அத்தனை ஸ்பைசஸ் என்னென்ன வீட்டில் இருக்குதோ அத்தனையும் போட்டு வறுவல் பண்ணி பார்த்தேன். எவ்வளோ அவ்வளோதான். எல்லாமே ஏலக்காய், அன்னாச்சி மூக்கு, பச்சை மிளகா, பட்டை, சோம்பு, லவங்கம் எல்லாமே போட்டேன். இந்த ஸ்டார் மூக்கு, பிரிஞ்சி இலை, இந்த கறி எப்படி இருக்கு பார்க்கலாம். இது வேற இருக்குதா இன்னும் வேக உள்ளது. இன்னும் கோழிக்கறி ருசி ஆடு வராது. வச்சிருக்கூடாது, ஆடு தப்பு பண்ணிடுச்சு. வேவே இல்லை. ஏன் கோழிக்கறியும் ஆட்டுக்கறியும் போட்டி போட்டா கோழிக்கறியும் ஜெயிக்க மாட்டேங்குது. இது எவ்வளவு சோறு இருக்குது, குழம்பு எப்படி இருக்காங்க. ஆனால் காரம் நிறையா இருக்குது. அப்பா அதாவது எனக்கு இந்த 10 தட்டு கறி, மிளகாய் கறி, அதாவது மிளகாய் கோழி, அதாவது மிளகாய் கோழி ஆடு, மிளகாய் கோழி மிளகாய் ஆடு சாப்பிட்றதுக்கு 31 நிமிஷம், அதாவது மறுபடியும் சோறு வரோடு 31 நிமிஷம் 42 செகண்ட் சாப்பிட்டுச்சா. மிளகாய் கோழி அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அது சாப்பிட்றதுக்காக உடனடியாக நம்மளுடைய
நம்மளுடைய டிஎஸ் குடிக்கலன்னு சொல்றாங்களா? குடித்து விட்டேன். இது வந்து நல்ல ஜீரண சக்திக்கு உதவும், கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும், கொழுப்பினால் வரக்கூடிய பிபி, ஹார்ட் அட்டாக், இருதய அடைப்பு இதெல்லாம் சுத்தமாக எடுத்துரும், கொழுப்பு கட்டி கரைச்சிரும், கொழுப்பினால் வரக்கூடிய பிபியை குறைச்சிரும், நல்ல ஜீரணமாகி ஃப்ரீ மோஷன் போகும். நீங்களே செஞ்சீங்க, எப்படி செய்யறதுன்னு வீடியோ போட்டுருக்கேன், அதில் போய் பார்த்து செஞ்சீங்க. செய்ய முடியாதுங்க, செய்யறதுக்கு நேரலாக மட்டும் நம்மகிட்ட வாங்கிக்கிங்க. அதாவது வாட்ஸ்அப்லேயும் வாங்கிக்கலாம், அமேசான், பிளிப்கார்ட், வெப்சைட்லேயும் வாங்கிக்கலாம். வெப்சைட் எங்கள் வெப்சைட் இது எதுவும் வாங்கிக்கலாம். நீங்களே செஞ்சு குடிக்கலாம். இது வந்து சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை. அதாவது எல்லாம் இயற்கையான பொருள் தான். நம்ம சாப்பாடு சாப்பாடு பொருள் மட்டும் தான் காய்ச்சி சைவீத அளவு கலந்து செஞ்சிடும். அதனால எந்த சைடு எஃபெக்ட் இல்லை. துணிஞ்சு குடிக்கலாம். நான் பல ஆண்டுகளை குடிச்சிட்டு இருக்கிறேன். இதில் வந்து இஞ்சி சாறு, பூண்டு சாறு, எலுமிச்சம்பழ சாறு, ஆப்பிள் சைடர் வினிகர் வித் மதர், தேன், இந்த 5 பொருள் தான் கலந்துருக்குது. இந்த 5 பொருள் வந்து எல்லாம் உணவு தான் இது. அதனால உணவை வந்து சரிவிதத்தில் கலந்து மருந்தா செய்யறோம். உணவே மருந்து, மருந்தே உணவு. மேற்படி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சாப்பாட்டு ராமன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். உங்கள் சாப்பாட்டு ராமன். பாய்.